உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளையும் அந்த பையனையும் ஒன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இல்ல மதினி. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நம்ம வகையராவுக்கும் ஒரு இது இருக்கு. ஆண்டாளும் அவனும் ஒன்னா ஜோடி போட்டு சுத்துறதும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அவ்வளவு நல்லா இல்ல மதினி. டேய் எச்சி முழுங்கி போயிர எந்திரா எந்திரானா. இப்ப இங்க பேசினதெல்லாம் இங்கே மறந்துட்டு துண்டக்கான துணியை காணான்னு ஓடி போயிரும். இல்ல நீ ஒத்த கால நொண்டி அடிச்சுக்கிட்டு தான் ஓடணும். பெரியாத்தா என்கிட்ட நீ கோவிச்சுக்கிட்டு எதுவுமே ஆக போறது இல்ல. என்ன இருந்தாலும் இது என் பங்காளி குடும்பம். நாளைக்கு கண்டவெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். பவித்ரா தமிழை கூட்டிட்டு உள்ள போ. வா தமிழ் போ. இங்க பாரு சிவனாண்டி, எவன் என்ன பேசினாலும் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்க பிள்ளைங்கள பத்தி எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. மதினி அப்படிலாம் கண்டும் காணாம இருக்க முடியாது மதினி. நம்ம உறவு முறைக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு மதினி. நம்ம ஊருக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. வீட்டுக்குள்ள கண்டவனையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நாங்க எவனை கூட்டி தங்க வச்சா உனக்கு என்னடா? பெரியாத்தா கொஞ்சம் பெரிய மனுஷி மாதிரி பேசு. ஊர் சொல்றத கேட்டா தான் ஊருக்குள்ள இருக்க முடியும். உங்க இஷ்டத்துக்கு இருக்கணும்னா வேற ஊருக்கு போய் தான் இருக்கணும். அப்படி ஒன்னும் சட்டம் கிடையாது. நீ எங்க பிள்ளைங்கள பத்தி தப்பா பேசினதுக்கு உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு. அது எங்களை சொல்லணும். மதினி என்ன அடிங்க கொல்லுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இந்த வீட்டு மேல இருக்க அக்கறையிலையும் தலைவர் மேல இருக்க மரியாதையிலும் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். வெளிய மத்தவெல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. அண்ணனுக்கு இருக்க செல்வாக்க காலி பண்றதுக்குன்னு அவன் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் தெரியுமா? இதுல நீங்க வேற இதுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா நீங்களே அண்ணனை தலைவனிய வச்ச மாதிரி ஆகாதா? டேய் எங்க குடும்பத்துல நடக்கிறத பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அந்த ஆதி பையனும் ஆண்டாளும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. என்னது அண்ணன் தங்கச்சியா? கூட பிறக்கல இல்ல அப்படின்னா ஊர் தப்பா தான் பேசும். ஏற்கனவே எவனோ ஒருத்தன் ஊர் தெரியாத வந்து ஆண்டாள் கழுத்துல தாலியை கட்டி இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இன்னொருத்த வந்து எதிர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் வாங்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு ஆண்டாள் பேர்ல துணி கடை வச்சு கொடுக்கணும்? ஊரே இப்ப அத பத்தி தான் பேசிட்டு இருக்கு தெரியுமா? ஏய் விளங்காத பையனே, ஆண்டாள் புருஷன் அவனும் கூட்டுக்கார பயிர்களா ஒன்னா சேர்ந்து தொழில் பண்றாங்க. இத தப்பா பேசினா நாங்க என்ன பண்ண முடியும்? பேசுறவங்க 1000 பேசுவாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா பொழைக்க முடியாதத்த. உன் பொண்டாட்டி பூங்கோத இருக்காளே, மகளிர் குழுல கடன் வாங்கிதான் கம்பல் மூக்குத்தி எல்லாம் வாங்கி போடுறான்னு சொன்ன. ஆனா ஊருக்குள்ள என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன மதனி, நாங்க உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு வந்தா நீங்க என்னடானா என் பொண்டாட்டிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசல சிவனாண்டி, ஊர்ல தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஊருன்னு இருந்தா அப்படிதான் இருக்கும். நாம தான் நம்ம குடும்பத்தை நம்பணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மதனி. அந்த மெட்ராஸ்கார பையிலையும் நம்ம ஆண்டாலையும் ஊர் தப்பா பேசிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் நம்ம பங்காளி குடும்பம் மேல இருக்க அக்கறையில தான் அதை சொல்ல வந்தேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். அண்ணே நான் வரேன்னு. நில்றா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? ஊருக்காரங்க அம்புட்டு பேரும் கேவலமா பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. இப்போ நிம்மதியாடா உனக்கு? ஏங்க என்னங்க, எவனோ ஒருத்தன் பேசிட்டு போனதுக்கு நம்ம புள்ளைய எதுக்குங்க திட்டி? யாருடி நம்ம புள்ள? யாரு நம்ம புள்ள? இவனா? இவன் உனக்கு எனக்கும் பிறந்தானா? கேக்குறல சொல்றே. நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கான். என்னாச்சுப்பா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? ஏய் பேசாத. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவேன். பேசாம போயிருந்தா யாரு அம்புட்டுக்கு காரணம் நீதான். நான் என்ன பண்ணேன்? அப்பா என்னப்பா நீங்க எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போனதுக்கு அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க?
திருட்டு கழுத உழைச்சு 3 இலை வெள்ள நீ எல்லாம் பேசுற குரவழி கடிச்சு கொன்றுவேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுக்கு நான் அவளை போட்டு அடிச்ச? கர்த்தா, இந்த குடும்பத்தை கெடுத்ததே நீதான். முதல்ல உன் மொட்டைய கோழவிக்கல் எடுத்து போட்டு கொள்ளணும். உன்னைய இப்படி தூரம் விட்டு வச்சிருக்க பாரு, அதான் இந்த குடும்பத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்க நீ. அப்பா இப்போ எதுக்கு நீ எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு இருக்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லிட்டு அப்புறமா திட்டு. இன்னும் என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? அதான் அம்புட்டு பேரும் சேர்ந்து இந்த குடும்ப மானத்தை அப்படியே குழி தோண்டி பதிச்சு போட்டீங்கல்ல. இன்னும் என்ன நடக்கணும்? இல்ல உனக்கு இவன் துணி கடை வச்சு தரான். உனக்கு இவனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற அம்புட்டு பயலுங்க கேக்குறாங்க. என்ன நீயும் உன் புருஷனும் அவன் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கீங்க. அவன் என்னடானா அவன் பொண்டாட்டிக்குள்ளையோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அப்படி 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 என்ன உங்களுக்குள்ள உறவுன்னு கேக்குறாங்க. சார் என்ன சார் பேசுறீங்க? நான் யாரு பாரதி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? பேசாத பேசாத பேசாத. இப்படி பேசி பேசிதான் இப்படி தூரம் கொண்டு வந்துட்டு இருக்க. சார் நான் யாரு சார்? நான் என்ன பண்ணேன்? அழகர் என்னோட ஃப்ரெண்டு, ஆண்டாளி என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு. அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா சார்? சார் ஆண்டாளி எனக்கு தங்கச்சி சார். ஏய், நானும் அதே தான் நானும் சொன்னேன். அதே தான் நானும் சொன்னேன். இல்ல அண்ணன் தங்கச்சின்னு நானும் சொன்னேன். ஏய், 2 பேரும் கூட பிறந்தாங்களான்னு கேக்குறாங்க. ஏய் ஏய், உனக்கு என்னையா துரோகம் பண்ண? நானு என்ன துரோகம் பண்ணேன்னு சொல்லியா? என்ன துரோகம் பண்ண? இங்காரு உன் ஃப்ரெண்டு என் மவ கல்யாணத்தை நிறுத்தி போட்டு எங்க எல்லாரையும் வேதனை பட வச்சான். சரி, ஏதோ ஒரு கருமம் போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையெழுத்தேன்னு அவ கழுத்துல அவனை தாலி கட்ட வச்ச. ஏய், ஆனா உனக்கு எனக்கும் என்னையா உறவு? இல்ல என்ன சம்பந்தம்? ஏய் போயா, என் மவளுக்கு இப்படி ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து போட்ட நீ. ஏங்க, எவனோ ஒரு விருந்தாளிக்கு பிறந்த பையன் வந்து சொல்லிட்டு போனதுக்கு நீங்க நம்ம மகளை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், கிறுக்கியாடி நீயே? என்ன கிறுக்கியா நீயே? அந்த ஒருத்தர் சொன்னதை தாண்டி ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.